நம்முடைய தொடர் வேத பாட பகுதியான மத்தேயு புத்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி யோவான் ஸ்நானகனுடைய செய்தி, ஊழியம். 2ஆம் பகுதி இயேசுவின் ஞானஸ்தானமும் செய்தியும். ஆக இந்த 2 நபர்கள் பிரதானமான மிக பெரிய தலைவர்கள் இந்த அதிகாரத்தில் அறிமுகமாகிறார்கள். இன்னைக்கு பார்க்க போற உதாரணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன் ஞானஸ்தானம் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். 2வது ஞானஸ்தானத்தை குறித்து புதிய ஏற்பாடு கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோம். 3வது யோவான் ஸ்நானகனும் அவனது ஞானஸ்தானமும் என்ற தலைப்புல போன வாரம் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை ரொம்ப கவனிக்கிறப்ப 3 காரியங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. 1 ஞானஸ்தானமும் மாற்றமும், 2 ஞானஸ்தானமும் இடமும், 3 ஞானஸ்தானமும் நோக்கமும். இது 3 சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, இப்போ இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தப்ப என்ன மாற்றம் பார்த்தோம்? பாவங்கள் அறிக்கையிட்டாங்க, மனம் திரும்பினாங்க, பாவ மன்னிப்புக்குன்னு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பரிசேயரும் சதுசேயரும் மனம் திரும்பாம வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வந்தாங்க. மனம் திரும்பல, ஆனா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்கள பார்த்து தான் விரியன் பாம்பு குட்டிகளை அப்படின்னு திட்டினாரு. 2வது இடம் பார்த்தோம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் யோர்தான் நதியில. நதி வீட்டில் கொடுக்கல, தேவாலயத்தில் கொடுக்கல, சின்ன இடத்துல கொடுக்கல, நதி. அந்த நதியை அவன் இருக்கிறான்னு யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார் எல்லாரும் வந்தாங்க நதிக்கு. 3வது சாலேம் ஊருக்கு சமீபமா ஆயினோன் என்ற இடத்துல தண்ணீர் மிகுதியா இருந்ததுனால யோவான் அங்க போய் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அப்போ அந்த இடம் பரந்த தண்ணீர் உள்ள, அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, எடுத்தாங்க. இயேசுவும் அப்படிதான் எடுத்தாரு. ஞானஸ்தானத்தின் நோக்கம், இயேசு பாவம் செய்யல, ஞானஸ்தானம் பாவம் செஞ்சவங்க எல்லாம் எடுத்தாங்க. இயேசு பாவம் செய்யல, ஆனாலும் இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. இதை யோவான் ஸ்நானகன் தடுக்கிறான். ஐயா, நீங்க போய் எடுக்கலாமா? நானே உங்ககிட்ட. இயேசு சொன்னாரு, நோ, இப்ப இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது அப்படின்னு இயேசு சொன்னாரு. இப்போ சுவிசேஷ புத்தகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை, இந்த தொடர்பு படுத்தின ஞானஸ்தானத்தை குறிச்ச நிகழ்ச்சிகளை அப்போஸ்தல நடபடிகள்ல நிகழ்ச்சி குறிப்புகளா நடக்குது. இப்ப முதல்ல பேதுருவும் அவன் ஊழியத்தில் நடந்த ஞானஸ்தானமும். இப்ப பேதுரு கவனிங்க, முதல்ல அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், look at the word, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கிளியர் வேர்ட், கன்ஃபியூஷன் இல்லை. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றா அப்புறம் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர். நிகழ்ச்சியை கவனிங்க. பிரசங்கம் முடியுது, நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறணும். இப்ப இங்க என்ன நடக்குது? ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க, பிறகு அபிஷேகம் பெற்றாங்க. 2ஆம் அதிகாரத்தில் கிளியர் கட்டு, மனம் திரும்பி இயேசுவை ஏத்துக்கொண்டவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க. 2வது ஊழியம் பிலிப்பு ஊழியம் செய்கிறான். இந்த பிலிப்பு இவனுடைய ஊழியத்துல நடந்தது பாருங்க. இவன் ஒரு சுவிசேஷகனா இருக்கிறான்னு பின்னாடி சொல்லுது.
ஆனா முதல்ல சீஷனா இருக்கிறான், அப்போஸ்தலனா இருக்கிறான் இவன். வாசிப்போம் அப்போஸ்தல நடபடிகள்ல 8ஆம் அதிகாரம் 12, 13. இங்க என்ன நடக்குதுன்னா, எத்தியோப்பியால இருந்து நிதி அமைச்சர் வராரு. அவர் வரும் பொழுது எருசலேமுல வராரு. வந்து தேவனை பணிந்து கொள்றாரு. பக்தி உள்ளவன். கவனிங்க, அவன் எருசலேமுக்கு வந்தது சுற்றுலாக்கு இல்ல, எருசலேமுக்கு வந்தது தேவனை பணிந்து கொள்ள. கவனிங்க, 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கவனிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகி என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து, எருசலேமுக்கு வந்தது பணிந்து கொள்ள, தேவனை தொழ. நிதி மந்திரி போனா வச்சான், தனியா இருந்தா படிச்சான். பரிசுத்த ஆவியானவர் நீ போய் அவன் கூட சேர்ந்துக்கிய, அவன் கூட சேர்ந்துக்கன்னு சொல்றாரு. இவன் போறான். போனா அவன் படிச்சுட்டு இருக்கிறான், ஆனா விளங்கல. இப்படிதான் படிக்கணும். புரியலன்னா கூட படிச்சுக்கிட்டே இருக்கணும். வருஷமாகும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கேம்பஸுக்குள்ள வரவங்க இப்படிதான் இருக்கணும். ஒதுக்கிடக்கூடாது. இது புரியல, இது தெரியல, நான் படிக்கல, விளங்கல, அதனால படிக்கிறதே இல்லைன்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் வந்தா, நீங்க என்ன படிக்கிறீங்க தெரியுமா? தெரியல. யாருன்னா சொன்னா தெரியும். சொன்னா சொல்லிட்டு ரெடி ஆயிட்டான். ஓகே ஓகே, தோ தண்ணீர் இருக்குதே, நான் ஞானஸ்தானம் பெற தடை என்ன? அவன் சொன்னான், நீர் முழு விசுவாசத்தோட நம்பினா ஞானஸ்தானம் பெற தடை இல்லை. என்ன சார் அப்படி சொல்றீங்க? விசுவாசிக்கிறேன் சார். எப்பா நிறுத்துப்பா, நிறுத்துப்பா ரதத்தை. தண்ணீர் உள்ள ஒரு இடத்துல வந்தாங்க, இறங்குனாங்க, ஞானஸ்தானம் பெற்றான். வாசிப்போம் அப்போஸ்தலர் 8:37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். நிறுத்த சொன்னான். விசுவாசிக்கிறதுக்கு அடையாளம், நிறுத்துப்பா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்தானம் தண்ணீர்ல இறங்கி எடுக்கிறது, மனம் மாற்றம், ரட்சிப்பு. ஞானஸ்தானம் முடிவு என்ன? வசனத்தை கேட்டான் மந்திரி, விசுவாசத்தான் ஞானஸ்தானம் பெற்றான். ஓகே. நம்பர் பவுலும் ஞானஸ்தானம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:17-18. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, இது சவுல் ரட்சிக்கப்படுறான், அனனியா கிட்ட போறான். அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு ஆகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். மனம் திரும்பினா ஞானஸ்தானம் பெற்றான். இங்க மனம் திரும்புதல், அபிஷேகம், ஞானஸ்தானம். இது பவுல். இவனும் பெரியவன், குழந்தை இல்லை. ஆனா இவன் ஒரு பரிச்சயன், பாரம்பரிய யூதன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஆனா இப்பதான் ஞானஸ்தானம் எடுக்கிறான். அப்ப ஞானஸ்தானம்ன்றது மனம் திரும்பினவங்க எடுக்கிறது, பிள்ளைங்க இல்ல. ஓகே, ஒன் மோர். அப்போஸ்தலர் 16:13 முதல். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய
லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்றும் எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று. லீதியால் வசனத்தை கேட்டா, விசுவாஸ்தா, ஞானஸ்தானம் பெற்றா. முடிவென்ன? வசனத்தை கேட்பது, விசுவாசிப்பது, ஞானஸ்தானம் பெறுவது. சோ ரியல் பேப்டிசம், பிப்ளிக்கல் பேப்டிசம்ன்றது இப்படிதான் நடக்குது. இதை பெரியவங்க தான் செய்ய முடியும். பாவியா இருந்து மனம் திரும்புறவங்க, ரட்சிக்கப்படுறவங்க, இயேசுவை ஏத்துக்கணுங்க, அறிக்கை செய்யறவங்க, விசுவாசிக்கிறவங்க, அவங்க தான் ஞானஸ்தானம் பெற முடியும். குழந்தை செய்ய முடியாது. பேசிக்கா இதுதான் அப்போஸ்தல நடபடிகள்ல நிகழ்ச்சிகள். நிருபங்கள் சொல்லுது. இப்போ குறிப்புகளை பார்ப்போம். நிருபங்கள் சொல்ற குறிப்புகள் எங்கெல்லாம் வசன குறிப்புகளை பார்ப்போம். முதல்ல ரோமர் நிருபத்துக்கு திருப்புவோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றோம். ரோமர் 6:3. நம்பர் 2, ரோமர் 6:4. கிறிஸ்துவின் மரணத்துடனே அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஞானஸ்தானம் பெற்றோம். நம்பர் 3, ரோமர் 6:5. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுவதற்காக ஞானஸ்தானம் பெற்றோம். அப்போ ஞானஸ்தானம்ன்றது கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். சொல்லுங்க பாப்போம். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம் நிருபம் சொல்லுது. அப்போ ஞானஸ்தானத்தை எடுக்கிறவங்க அதை அறிக்கை செய்யறோம். ஓகே, கலாத்தியர் நிருபம், கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ ஞானஸ்தானம் ஏன் பெற்றோம், ஏன் எடுக்கிறோம், ஏன் எடுத்தோம்? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால புத்திரர்கள் ஆனோம், பிள்ளைங்கள் ஆனோம். ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவங்க அவரை தரிச்சிக்கிறோம். அதான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். இப்போ கலாத்திய நிருபத்துல ஞானஸ்தானத்தை குறித்து பவுல் எழுதுறாரு. ஞானஸ்தானம் கிறிஸ்துவை தரிச்சு கொள்றதுக்கு அடையாளம். கொலேசியருக்கு வருவோம். கொலேசியர் 2:12 சொல்லுது, ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அவரால் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினால அவரோடு கூட எழுந்தவர்களா இருக்கிறோம். அப்ப ஏன் எடுக்கிறோம்னு தெளிவாகுது. எடுத்ததுக்கு காரணம் புரியுது, அர்த்தம் புரியுது. ஓகே, ஒன் மோர், தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்ம எப்படி மீட்டாரா? ரட்சிக்கப்பட்டவங்களை மறு ஜென்ம முழுக்கினாலும், ஞானஸ்தானத்தினாலும், பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதனால நம்ம ரட்சித்தாரு. இது தீத்துக்கு எழுதுறாரு. ஒன் மோர், 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. மாம்ச அழுக்க நீக்குதலா இல்லாம ஞானஸ்தானம்ன்றது வெறும் அவுட்வேர்டு. மாம்சத்தை அழுக்க நீக்கல, மனசாட்சியில நம்மள உடன்படிக்கை பண்ணி கிறிஸ்து இயேசுவோடு கூட நம்மளை இணைச்சு உயிர்ப்பிக்குது. பேதுரு சொல்றாரு. இப்ப சொன்ன ஆட்கள்ல பாருங்க, அப்போஸ்தல நடபடிகள், பேதுரு பிரசங்கத்துல, அப்போஸ்தல நடபடிகள் கொர்நேலியு வீட்டுல, அப்போஸ்தல நடபடிகள் பிலிப்பு சமாரியா மக்களுக்கு ஊழியம் செஞ்சப்ப ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்போஸ்தல நடபடிகள் பிலிப்பு
எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்போஸ்தல நடபடிகள். சவுல் ரட்சிக்கப்பட்டப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரு. பவுல் லீதியாளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. பவுல் சிறைச்சாலைக்காரனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்ப எல்லாருமே கொடுத்துட்டவங்க நிருபத்தை எழுதுறாரு. ரோமர் நிருபம், கலாத்தியர் நிருபம், கொலேசியர் நிருபம், தீத்து, பேதுரு. அப்போ ஞானஸ்தானம் கொடுத்தவங்க நிருபங்கள்லையும் அதை எழுதுறாங்க. ஓகே, 10 நிமிஷம் இருக்குது நான் முடிக்கிறதுக்கு. 15 கேள்விக்கு பதில் இருக்குது. ஒவ்வொரு கேள்வியும் நான் சொல்றேன், அது மக்களுடைய கேள்வி. ஏன் அது என்னுடைய கேள்வி? ஏன் நான் குழந்தையா இருக்கிறப்ப எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது எனக்கு தெரியாது. நான் எந்த பாவத்தையும் அறிக்கை செய்யல, எப்ப கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நான் பாவின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப எனக்கு 19 வயசு. நான் பாவின்னு உணர்ந்த பிறகு நான் என் பாவத்தை அறிக்கை செஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வரணும்னு நான் விரும்பின பிறகுதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் கழிஞ்சு எடுத்தேன். அந்த நடுவில் ஏன் எடுக்கலன்னா, எனக்கும் இதே மாதிரி குழப்பம் இருந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்டப்போ எனக்கு யாராவது இப்படி விளக்கி சொல்லியிருந்தா நான் உடனே எடுத்திருப்பேன். ஆனா எனக்கு யாரும் விளக்கி சொல்லல. இப்படி வசனத்தை சொல்லி படத்தை போட்டு வேதத்தை திறந்து படிங்கன்னு சொல்லி இருந்தா என் கண்கள் திறந்து எடுத்திருப்பேன். அந்த சமயத்துல யாரும் சொல்லாததுனால 1 வருஷம் கழிச்சுதான் அதை நான் எடுத்தேன். எனக்கு அன்பானவங்களே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா, உண்மையிலே இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க பாவைன்னு அறிக்கை செஞ்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தா நீங்கள் எடுக்க வேண்டிய முழுக வேண்டிய ஸ்தானம் இங்கதான். நீங்க முழுகி ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் அடுத்த படி போனோம். இந்த இடத்துல நீங்க இன்னும் தடுமாறும், சந்தேகம், குழப்பம், பயம், மனுஷனுக்கு பயம், ஸ்தாபனங்களுக்கு பயம், ஆட்களுக்கு பயம், மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு பயம், கூச்சம், வெக்கம், குழப்பம், இவைகளில் தடுமாறி சிக்கி இருந்தா இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணி போய் சீக்கிரமா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்க எடுத்து இருந்து உங்க வீட்டில் எடுக்கலன்னா போய் உட்கார்ந்து நான் உங்களுக்கு சொன்னவைகளை நீங்க போய் அவங்களுக்கு சொல்லணும். கூப்பிடுங்க, ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வைங்க. உங்க நெய்பரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், பிலீவரா இருக்கலாம், சர்ச் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம். சொல்லி ட்ரெடிஷ்னல் சர்ச்சுக்கு போறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இப்படிதான் எடுக்கணும்னு சொல்லி இந்த வசனங்களை அவங்களுக்கு நீங்க சொல்லணும். இதுக்கு தான் இவைகள் உங்களுக்கு சொல்லப்படுது. இதுக்கு தான் கர்த்தர் இதை உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஏதோ நீங்க இதை கேட்டு போயிட்டு அமைதியா இருக்கக்கூடாது. ஒரு காஃபி டைமுக்கு கூப்பிடுங்க, டீ டைமுக்கு கூப்பிடுங்க, உட்காருங்க. ஜஸ்ட் 1/2 hour, 20 minutes, 30 minutes, 1 hour. இந்த பேப்பரை எடுத்துட்டு போங்க, உட்கார்ந்து இதை வசனத்தை திறந்து இதை வாசி, இதை வாசி, இதை வாசின்னு அவங்கள வாசிக்க சொல்லுங்க. நீங்க வசனத்தை சொல்லி விளக்குங்க, அவங்க கண்ணு திறக்கும். இது நம்ம செய்ய வேண்டிய கட்டளை. கிறிஸ்துவின் சீஷனா இருந்தால் ஒவ்வொரு சீஷனும் சீஷியும் இதை செய்தாக வேணும். நீங்க கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க வந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சீடனா இருந்தா இதை கட்டாயம் செய்ய வேண்டும். ஏன்னா சீஷர்களுக்கு தான் இயேசு கட்டளையிட்டார். ஓகே, நம்பர் 1 கொஸ்டின், ஞானஸ்தானம் எடுப்பதின் காரணம் என்ன? கொஸ்டின் நம்பர் 1, ஞானஸ்தானம் தேவனுடைய ராஜ்யத்துல இணைக்குது, அதனால ஞானஸ்தானம் பெறணும். 1 கொரிந்தியர் 12:13, கலாத்தியர் 2:26-27. சோ ஞானஸ்தானம் தேவனுடைய ராஜ்யத்தோட இணைக்குது. கிங்டம் ஃபேமிலியோட மெம்பர் ஆகணும்னா you must take the baptism.
கிங்டம் ஃபேமிலியுடைய ஐடென்டிட்டி. நம்பர் 2, தேவனுடைய சபையில குடும்பத்துல இணைக்குது. கவனிக்கணும், பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல இணைக்குது, பூமியில தேவனுடைய குடும்பத்தோட இணைக்குது, சபையோட. ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ கம்பல்சரியா எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுது. 1 தீமோத்தேயு 3:15, எபேசியர் 2:19 முதல் 22, அப்போஸ்தலர் 2:38. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அது பரலோகத்துல தேவனுடைய ராஜ்யத்தோட என்ன இணைக்குது? சொல்லுங்க பாப்போம். நம்பர் 2, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அது தேவ சபையில என்ன இணைக்குது. நம்பர் 3, பரலோக ராஜ்யம் செல்றவங்க எல்லாம் மனம் திரும்பி இருக்கணும், இல்லாட்டி போவே முடியாது. மனம் திரும்பினவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். யோவான் 3:3 முதல் 15. அப்போ உண்மையா நீங்க ஞானஸ்தானத்தை எதிர்த்து வாதாடுறாங்கன்னு வைங்க, இல்ல பிரதர், இல்ல, நம்ம தாய் சபை எவ்வளவு பாரம்பரியம், 300 வருஷம் 400 வருஷம் அப்படி வாதாடுறாங்கன்னா ஈஸி, வாதாடவே வேணாம். மனம் திரும்பல, திரும்பினவங்க வாதே ஆட மாட்டாங்க. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க, உண்மையா மனம் திரும்பினவங்க வாதாடவே மாட்டாங்க. உண்மையா சொல்றேன். யாருன்னா வாதாடுறாங்க, சாதிக்கணும்னு பேசுறாங்க, சபை வைராக்கியத்தோட பேசுறாங்க, நோ ஐயர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க, மனம் திரும்பலன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவங்க கூட வாதாடவே கூடாது. ஈஸி, மனம் திரும்பல. ரியலா மனம் திரும்பினவன், நான் பாவின்னு சொன்னவன் நினைச்சவனா அழுவான். ஏசு இல்ல, என் பாவத்தை ரட்சித்தாரு, மன்னிச்சிட்டாரு, என்னை மீட்டுட்டாரு அப்படின்னு அந்த மாற்றம் வந்துட்டா அவனே தேடுவான். அப்போ வாதாடுறது, வாக்குவாதம் பண்றது, போராடுறது, சண்டைக்கு வர்றது, ஞானஸ்தானத்தை எதிர்த்து பேசுறது மனம் திரும்பல. ஓகே. நம்பர் 4, ஞானஸ்தானம் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் நிச்சயத்தின் அடையாளம் எடுக்கப்படுது. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நிச்சயமா மன்னிக்கப்பட்டுருச்சுங்க அப்படின்னு அடையாளம். அப்போஸ்தலர் 8:22 முதல் 24, யாக்கோபு 5:16, 1 யோவான் 1:8, அப்போஸ்தலர் 22:16. நம்பர் 5, குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, குழந்தைகளுக்கு பெயர் வைக்கலாம், குழந்தைகளுக்கு பிரதிஷ்டை பண்ணலாம், பிறந்த குழந்தைகளுக்கு ஜெபம் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது. தெளித்தலா தெளிக்கவும் கூடாது. சோ குழந்தைகள் ஞானஸ்தானம் என்பது பாவ அறிக்கையோ பாவ மன்னிப்போ இல்லாமல் கொடுப்பதாகும். எந்த குழந்தை தான் பாவின்னு சொல்லுதோ அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஐயர்கிட்ட போய் குழந்தைய கையில கொடுத்ததும், ஐயரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஆனா அப்படி எந்த குழந்தையும் சொல்லல. சோ குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது. நம்பர் 6, குழந்தைகள் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? கவனிங்க, கொடுக்கலாமா எடுக்கலாமா, 2 வித்தியாசம் இருக்குது. கொடுக்கறது இங்கிருந்து கொடுக்கறது, எடுக்கிறது அங்கிருந்து தூக்கின்னு வர்றது. ஓகே. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க ரொம்ப பேர் குழந்தைங்களுக்கு கிராண்டா செய்யறாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுறாங்க, பெரிய ஃபெஸ்டிவல் செய்யறாங்க, பிரியாணி ரெடி பண்றாங்க, கிராண்டா இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, நான் உண்மையா சொல்றேன், நான் சபைக்கு போறேன், சபையில ஐயர் சொல்றாரு, அந்த பெற்றோரை கூட்டு நிப்பாங்க, குழந்தைய கையில வச்சு, இவர்களோடு விசுவாசிக்கும்படி நாமெல்லாம் எழுந்து நின்று இந்த பெற்றோரோட விசுவாச அறிக்கை செய்வோம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு உண்மை தெரிஞ்சதுல இருந்து நான் எழுந்து நின்னதே இல்லை. நான் சபைக்கு போறேன்,
நான் அதில் உடன்படலை. ஏன்? அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, வேதத்துக்கு முரணும்னு தெரிஞ்சிச்சு. நான் எழுந்து நிற்கலை, நான் உட்கார்ந்து தான் இருக்கிறேன். நான் அதுக்கு ஆமோதிக்கலை. எனக்கு அன்பானவர்களே, சிஎஸ்ஐ சபையிலையும் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்கிறாங்க, நல்லது. ஆனா ஏன் எல்லாருக்கும் அப்படி வரல? அது ஏன் ஓப்பனா கட்டளை இடல? ஏன் அதை ஓப்பன் டிக்ளேர் பண்ணல? பண்ணிருக்கலாமே, ஒண்ணுமே இல்லையே, தவறே இல்லையே. அப்போ பிப்ளிக்கலா எந்த இடத்துல நம்ம வெளிப்படையாவே நிக்கிறோம் பாருங்க, தேவனுக்கு விரோதமா. அப்போ கொடுக்கறதும் தப்பு, எடுக்கிறதும் தப்பு. அந்த எடுக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கும் தப்பு, நீங்களும் விரியன் பாம்பு குட்டிகள், நீங்களும் போகக்கூடாது. ஐம் so சாரி. நான் இங்க கடவுளுக்காக நிக்கிறேன், கர்த்தருடைய வசனத்துக்காக நிக்கிறேன். நீங்க போனீங்கன்னா நீங்களும் ஆமோதிக்கிறீங்க, நீங்களும் எஸ் சொல்றீங்க. ஓகே, நம்பர் 7, எந்த வயதில் ஞானஸ்தானம் எடுக்கலாம்? தங்கள் சுய தீர்மானத்தோடு முடிவெடுக்கும் வயதில், தாங்கள் தேவனை விசுவாசித்து இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஞானஸ்தானம் எடுக்க வேணும். சுய வயசுல முடிவெடுக்க கூடியதா இருக்கணும். அது 15ஓ 17ஓ அந்த வயசுல முடிவெடுக்க கூடியதா இருக்கணும். இப்போ முடிவெடுக்கக்கூடிய வயசு தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய வயசு. ஓகே, நம்பர் 8, ஞானஸ்தானம் தண்ணீரில் முழுகி எடுப்பதும் தெளித்து எடுப்பதும் ஒன்றா? ஞானஸ்தானம் என்பது இயேசுவின் மரித்தல் மற்றும் உயிர்த்தெழுதல், பரியல் அண்ட் ரிசரக்ஷன், இதுக்கு அடையாளம். கொலோசியர் 2:12, ரோமர் 6:3-4 தண்ணீர்ல முழுகி எடுக்குது. அப்போ தண்ணீர்ல முழுகணும்ன்றதுக்கு யோவான் ஸ்நானகனுடைய இடங்களை பார்த்தோம். அப்போ முழுகி எடுக்கிறது தான் குறிப்பின் அடையாளம். கவனிங்க, மார்ட்டின் லூத்தர் அப்படின்ற ஒரு பெரிய புராட்டஸ்டன்ட் சர்ச் உடைய தலைவர், அதே போல ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சர்ச் உடைய தலைவர், ஜான் கெல்வின் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் உடைய ஸ்தாபகர், இவங்க எல்லாருமே முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறத ஆமோதிச்சாங்க. இவங்க எல்லாம் பெரிய தலைவருங்க, ஸ்தாபன தலைவருங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் மாறுச்சு. நம்பர் 9, மரித்தவங்க ஞானஸ்தானம் எடுக்கலாமா? இப்போ ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க அப்பா இயேசுவை ஏத்துக்கல, ஆனா அந்த சிஸ்டர் ஏத்துக்குச்சு. அவங்க அப்பா மரிச்சிட்டாரு அப்படின்னு வைங்க. அப்போ இந்த சிஸ்டர் போயிட்டு, பாஸ்டர் எங்க அப்பா இயேசுவை கடைசி நேரத்தில் ஏத்துக்கினாரு, அதனால பாடி டெட் பாடி இருக்குது, வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க இருக்கிறாங்க, அப்படியும் எடுக்கிறாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது, மரிச்சு போன டெட் பாடிக்கு ஐயர் வந்து ஞானஸ்தானம் கொடுத்து இருக்கிறாரு. அது தவறா? தவறு. எங்க வேதம் சொல்லுது? 1 கொரிந்தியர் 15:29, மரித்தவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? எடுக்க கூடாது. ஏன்னா இறந்தவங்க விசுவாசிக்கவும் இல்லை, பாவரிக்கவும் செய்யல, ஆக அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. நம்பர் 10, 2வது முறை ஞானஸ்தானம் எடுக்கலாமா? ஒரு முறை எடுத்துட்டேன், அந்த பாஸ்டர் சரியில்லை, அதனால இன்னொரு பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர் எடுத்துக்கலாமா? ஓகே, ஒரு முறை எடுத்துட்டேன் பிரதர், எல்லாரும் எருசலேம் போனாங்க, எல்லாரும் யோர்தான் நதியில இறங்கினப்போ எனக்கும் ஆச்சரியமாச்சு, சரி ஒரு ஞானஸ்தானம் தானே, அதனால இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் இலவசம் அப்படின்னு. ஸோ யோர்தான் நதிக்கு போய் பார்த்ததுமே ஆசை வந்துருச்சு, எடுக்கலாமா? நான் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஞானஸ்தானம் ஒரு முறை தான் எடுக்கணும், ஒரே ஞானஸ்தானம் தான் இருக்குது. கொடுத்தவங்க எப்படியோ, எடுத்த இடம் எங்கேயோ, ஆனா விசுவாசத்தை எடுக்கிறப்ப எடுத்தது நீங்க தான். ஒரே ஞானஸ்தானம், கிறிஸ்து இயேசுக்குள்ள எடுக்கிற ஞானஸ்தானம். ஓகே, நம்பர் 11, சிலுவையில் தொங்கின கல்ல ஞானஸ்தானம் எடுத்தானா அப்படின்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லிட்டேன். குடும்பத்தோடு ஞானஸ்தானம் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆனா குடும்பத்துல எல்லாரும் இயேசுவை ஏத்துக்கிட்டு எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா பரவாயில்ல. ஒருவேளை குடும்பத்துல பெற்றோர் ஏத்துக்கிட்டு பிள்ளைங்க சிறுசா இருக்கிறப்ப அவங்க
அந்த வளர்ந்து வர வயசுல விசுவாசத்தை அறிக்கை செஞ்சு அப்போ கொடுக்கணும். அதனால குடும்பத்தோட எல்லாரையும் எடுக்கிறது நல்லது. பிள்ளைங்களை விசுவாச அந்த வயசோ பாவ அறிக்கையோ விசுவாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். அதனால அந்த குடும்பத்தோட எடுக்கிறது சரி. லாஸ்டா, எந்த சபையில் ஞானஸ்தானம் எடுப்பது? அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்ல. பைபிள் அப்படி சொல்லல எந்த சபையிலன்னு. எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பேதுரு கொடுத்தாரு, சீஷருங்க கொடுத்தாங்க, பிலிப்பு கொடுத்தான், பவுல் கொடுத்தான், எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எந்த சபையில போய் எடுத்தாங்கன்னு இல்லை. நீங்க கடவுளுடைய ஊழியக்காரன்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும். எந்த சபைன்னு ஐடென்டிட்டி கிடையாது. ஞானஸ்தானம் கொடுத்தவங்கெல்லாம் யாருன்னா எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரங்க, அவங்க கொடுத்தாங்க. ஆனா எடுத்த இடங்கள் மோஸ்ட்லி எங்க போறாங்களோ அங்க எடுத்துட்டாங்க. வழியில போனா ரதத்தை நிறுத்துப்பா, தண்ணி வந்துருச்சுன்னா ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஸோ எடுக்கிற ஆளுக்கு கொடுக்கிற ஆள் யாருன்னு தான் தேவையே தவிர எந்த சபை அப்படின்றது இல்லை. ஓகே, லாஸ்டா ஞானஸ்தானம் பெற்ற பின் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 1, நல்லா தினந்தோறும் ஜெபிக்கணும். நம்பர் 2, எப்பவுமே பிதாவின் சித்தம் செய்யணும். நம்பர் 3, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக வாஞ்சிச்சு விரும்பணும். நம்பர் 4, ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபையில சேர்ந்து ஆராதிச்சு ஒரு சின்ன ஊழியத்துல கலந்துக்கணும். நம்பர் 5, இந்த பொல்லாத உலகத்தின் ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்து உங்களுக்குன்னு கிறிஸ்து இயேசு பிள்ளைங்களோட கூட இணைஞ்சு எப்பவுமே ஜெபிக்கணும். நம்பர் 6, ஆவியின் வரங்களை வாஞ்சிக்கணும். நம்பர் 7, இயேசுக்காக எதையாவது செய்யணும்னு இருதயம் விரும்பணும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இதுதான் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தின் அடையாளம், அர்த்தம், ஆழம், விளக்கம், உண்மை. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்க எல்லாம் உம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் எங்கள் மக்களும் உம்மை நம்புகிற ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய சித்தத்துக்கு செய்ய உதவி செய்ய ஆண்டவரே. இதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளட்டும். எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து உமக்கு கீழ்ப்படிந்து வரட்டும். ஞானஸ்தானத்துக்குள் இருக்கிற விடுதலையை பெறட்டும், அந்த அபிஷேகத்தை பெறட்டும், அந்த வல்லமையை பெறட்டும், அந்த வாய்ப்புகளை உடைய பிள்ளைகள் பெறட்டும். ராஜா, என் வசனத்தை கேட்ட எல்லாருக்குள்ளும் இந்த வார்த்தைகள் இயேசுவின் நாமத்துல பதிவதாக. இவர்கள் போய் பிறருக்கு சொல்லுகிற அளவுக்கு இவர்களுக்கு ஞானமும் கிருபையும் இவர்கள் மேல வந்து அமருவதாக. சத்தியம் இவர்களிலே தங்கி இருப்பதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளின் கூட்டத்துக்கு நன்றி. வந்த உடைய பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.